சொல்லுமா சுவாமி. இது நம்ம எல்லாருமே இருக்கிறது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கைன்னு எப்படிமா சொல்றீங்க? போராட்டம் உங்களை தேடி வந்ததா இல்ல போராட்டத்தை தேடி நீங்க போனீங்களா? ஒரு போராட்டமும் கிடையாது வாழ்க்கையில். வாழ்க்கைன்றது அமைதி. ஆனா போராட்டம் என்ற உலக விஷயத்துல நீங்க ஈடுபடும் போது தான் போராட்டம் ஆகுது. உலக விஷயத்துல ஈடுபடாம போனோம், ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம், ஒரு வேலைக்கு போனோம், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், தூங்கணும்னா போராட்டமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? 1000 ரூபாய் சம்பாதிச்சோம், 1000 ரூபாய் பத்தாதுங்க, 50 லட்சம் சம்பாதிக்கணுங்க போது போராட்டம் தான் வரும். ஏன்னா மனிதனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எல்லை வகுத்துக்குது. அந்த எல்லையை தாண்டுற வரைக்கும் போராட்டம் கிடையாது. ஆனா அந்த எல்லையை தாண்டும் போது உனக்கு கண்டிப்பா போராட்டம் வந்துடும். அப்போ போராட்டத்தை மனிதன் தேடி போறானே தவிர போராட்டம் மனிதனை தேடி வரல. அமைதின்றது மனிதனுடைய மனசுல இருக்கிறத தவிர உலகத்துல இல்ல. இவன் உருவாக்கிற விதத்தை பொறுத்துதான் இவனுடைய வாழ்க்கை பயணம் நடக்குது. அதனால அமைதியான வாழ்க்கை பயணத்தை தொடர்றதுக்கு மனசை முதல்ல அமைதிப்படுத்துங்க, ஆரவாரம் படுத்தாதுங்க. அது மீறி ஆசையை அதை துணிக்காதீங்க. ஆசையை திணிக்கும் போதுதான் உங்களுக்கு ஆபத்தை ஹார்ட் அட்டாக்ல இன்னைக்கு நிறைய பேர் செத்துங்கிறான். ஹார்ட் அட்டாக்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க பணக்காரனுக்கு மட்டும்தான் வரும், அது பணக்கார நோயின்வாங்க, சுகரையும் ஹார்ட் அட்டாக்கையும். இப்ப அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவங்களுக்கு கூட சுகர் இருக்குது.